1980s ஜாக் டெல்ராய் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆங்கர் ஒரு ஃபேமஸான டிவி ஷோ நடத்திட்டு வராரு. இவரோட காதலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க. அந்த சோகத்திலிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில ஹாலோவின் வரதால கொஞ்சம் பேய் சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கொஞ்சம் ஆறான லைவ் ஷோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு லேட் நைட் ஷோ பண்றாங்க. இந்த ஷோக்காக 3 பேர்த்த இன்வைட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் இந்த பேய் கிட்ட பேசக்கூடிய நபர். இந்த ஷோக்கு வந்திருக்கிற ஆடியன்ஸோட சொந்தக்காரங்கள்ல யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பேய் கிட்ட பேசி அதை சொல்லக்கூடிய செய்தி அப்படியே அந்த ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவார். ரெண்டாவது இந்த பேயெல்லாம் நம்ப மாட்டாரு. சயின்ஸ் மட்டுமே நம்பக்கூடிய ஆளு, சைக்காலஜி படிச்சவர். ஆரம்பத்தில் இந்த பேய் கிட்ட பேசக்கூடிய நபர் ஒரு சில வித்தையெல்லாம் காமிக்கிறாரு. அதை பார்த்து ஆடியன்ஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அந்த சைக்காலஜி படிச்சவர் இதெல்லாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாவே உடச்சு விட்டு போயிடுறாரு. ஆனா அந்த சைக்காலஜி படிச்சவரோட கூட பதில் சொல்ல முடியாத ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள் அந்த ஸ்டேஜில் நடக்கு. அந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நினைச்சு அந்த ஷோவில் இருக்கிற எல்லாருமே பயந்தாலும் சரி இதுவும் ஏதாவது ட்ரிக்ஸா தான் இருக்குன்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாங்க. மூணாவது ஆளை இன்வைட் பண்றாங்க. மூணாவதா வந்திருக்கக்கூடியது ஒரு சின்ன பொண்ணு, சாத்தான வழிபடக்கூடிய ஒரு குரூப். அந்த பொண்ணை பலிபடுறதுக்காக கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் போறாங்க. போலீஸை பார்த்தது அங்க இருக்கக்கூடிய சாத்தான வழிபடக்கூடியவர்கள் அங்க இருக்கிற இடத்தை மொத்தமா கொளுத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கிருந்து மீட்கப்பட்டது இந்த சின்ன பொண்ணு மட்டும் தான். அந்த பொண்ணு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம மீட்கப்பட்டிருந்தாலும் அங்க நடந்த சம்பவங்களால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பப்ப பேய் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. அந்த பொண்ணை ஷோக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சும்மா இருக்காம அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பேய் வருதா இல்லையான்னு. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த லைவ் டிவி ஷோலயே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருது. வந்த பேய் சும்மா போக கிடையாது, அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு காட்டிட்டு போயிருது. அந்த பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, இது ஒரு வகையான ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சைக்காலஜி படிச்சவர் திரும்ப எந்திரிச்சு வராரு. அந்த ஷோல இருக்கக்கூடிய ஒருத்தரையே கூப்பிட்டு வந்து வச்சு ஹிப்னடைஸ் பண்ணி அதை விட பயங்கரமான சம்பவத்தை செஞ்சு காமிக்கிறாரு. அந்த ஷோல இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போய் என்னடாது நம்ம கண்ணு மொழியே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணாரு, ஆனா ஒரு செகண்ட்ல ஒரு சொடத்தை போட்டு எல்லாத்தையும் மறைய வச்சுட்டாரு அப்படின்னு அங்கிருந்து ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை எடுத்து வச்சு பாக்குறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது அது அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்ததுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை. அவர் ஹிப்னடைஸ் பண்ணும்போது பேசின விஷயங்கள் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அவர் அந்த ஷோவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ள கொண்டு போய் பயங்கரமான சம்பவங்களை அவர் கண்ணு மொழி காமிச்சிருக்காரு. இவரோட வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது இவர் பண்ண ட்ரிக்ஸ்லாம் நமக்கு தெரிய வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சது இல்லையா, அந்த பொண்ணோட வீடியோ ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டேஜை எடுத்து வச்சு பார்க்கும்போது அவங்க ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுக்கு பதில் அந்த ஷோவை நடத்துறாரு இல்லையா விஜய், அவரோட செத்து போன காதலியோட ஆவியை தான் பார்க்குறாங்க அந்த ஃபுட்டேஜில். இதுக்கப்புறம் அந்த ஷோவில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு, உண்மையாலுமே அங்கே பேய் இருக்கா இல்லை இது எல்லாமே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் லேட் நைட் வித் த டெவில்.